வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சிஎஸ்கே vs ஆர்சிபியோட பிளேயிங் 11 இந்த வருஷம் ஐபிஎல் 2024 எப்படி இருக்க போகுது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து அஃபிஷியல் 11 கூட வச்சுக்கோங்க. மேபி 1 or 2 சேஞ்சஸ் மட்டும் நடக்க வாய்ப்பு இருக்குது. மிச்சப்படி சேம் 11 தான் போக அதிக வாய்ப்பு இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் குரூப் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துருக்கேங்க. மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுறது அதில் தான். ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடச்சா டக்குன்னு அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதில் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தனே ஓப்பனர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ரச்சின்னு ருத்ராஜும் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த பக்கம் ஃபேஃபும் கோலியும் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு 2 பேருக்கும் ஒரு ஓவர்சீஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ மிடில் ஆர்டர் பார்ப்போம். மிடில் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரகானேவையும் டூபேவும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருப்பாங்க. அந்த பக்கம் க்ரீனும் ரஜட் பட்டிட்டாரும். ஸோ இப்போ ஆர்சிபிக்கு 2 ஓவர்சீஸ் ஓவர். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரை பார்க்கலான்னா ஹிட்டர்ஸ் ரோலில் யார் இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஹிட்டர்ஸ் ரோலில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டேரி மிச்சல், அந்த பக்கம் கிரண்ட் மேக்ஸ்வெல் இருக்காங்க. எதனால் ஹிட்டர்ஸ் நான் கன்சிடர் பண்ணேன்னா, சப்போஸ் இப்போ ஓப்பனர்ஸ் வந்து ஒரு இப்போ 10 to 15 ஓவர் வரைக்கும் அதாவது விக்கெட் உழுவாமல் ஆடிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அடிக்கிற கேம் தான் வரும். ஏன்னா 10 ஓவர் தாண்டினதுக்கப்புறம். ஸோ அதனால் ஹிட்டர்ஸ் வந்துட்டு கரெக்டாக நம்பர் 3 பொசிஷனில் கூட போய் ஆட அதிக சான்சஸ் இருக்குது. அதனால தான் இவங்க 2 பேரையும் ஹிட்டர்ஸ்னு கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ மொத்தம் 2 டீம்லேயும் 5 பிளேயர்ஸ் முடிஞ்சிருக்காங்க. இதில் வந்துட்டு 3 ஓவர்சீஸ் ஆர்சிபிக்கு ஓவர். இப்போ வந்துட்டு ஃபினிஷர் ரோலில் இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஜடேஜா, அந்த பக்கம் தினேஷ் கார்த்திக், அதுக்கப்புறம் தலதோனி இருப்பார். தலதோனி மேக்ஸிமம் 3 to 5 பால்ஸ் தான் பிடிப்பார். அதுக்குள்ளே வந்து 10 ரன் அது மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு டக்குன்னு போயிடுவார். அவ்வளோதான் அவரோட ஃபினிஷிங். இது ஜடேஜா கரெக்டாக வருவார், கேம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாரு. போன வருஷம் ஐபிஎல் எப்படி முடிச்சு கொடுத்தாரோ அதே மாதிரி தான். இந்த பக்கம் தினேஷ் கார்த்திக் அதே மாதிரி ஒரு ஃபினிஷர் தான். ஸோ இப்போ வந்துட்டு பவுலர்ஸ் பார்ப்போமா? உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்பெல் போடுற பவுலர் வந்து தீபக் சகர், அந்த பக்கம் எஸ் ஜெயால் மற்றும் முகமது சிராஜ் தான். 2 பேர் தான் ஓப்பனிங் ஸ்பெல் போட அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களே அப்படியே டெத்துக்கு அப்படியே போட்டாலும் போடுவாங்க. கைஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி போட்டுருவாங்க. இப்போ அடுத்தது வந்து ஸ்பின்னர்ஸ் பார்ப்போம். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தீக்ஷனா, அந்த பக்கம் கரண் சர்மா தான் ஸ்பின்னர்ஸில் போடுவாங்க. ஸோ மிச்சப்படி 2 மெயின் ஆல்ரவுண்டர் வச்சுருக்காங்க. நம்ம ஜடேஜா, ரச்சின் இவங்களாம் போட வாய்ப்பு இருக்குது. அந்த பக்கம் யார் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரண்ட் மேக்ஸ்வெல் போடுவார் ஆஃப் ஸ்பின். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்தது வந்து விக்கெட் டேக்கிங் பவுலர் யார் இருக்காங்க? பக்கம் யார் விக்கெட் டேக்கிங் பவுலர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கம் ஷாக்கு டாக்கூர், அந்த பக்கம் லாக்கி ஃபெர்கசன் தான் சொல்லுவேன். ஏன்னா லாக்கி ஃபெர்கசன் வந்துட்டு 2023 அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக போல கைஸ். ஓவராக பேஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் 24 அதோட வெயிட்டாக கம்பேக் கொடுக்குறாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்துட்டு நியூசிலாந்து vs ஆஸ்திரேலியா கேமில் சோலோவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். எல்லா பவுலர்ஸையும் போட்டு பிரிச்சுட்டு இருந்தாங்க ஆஸ்திரேலியா. இவர் ஒத்தாளாக சேர்ந்துட்டு அவங்க ஆஸ்திரேலியாவே கதற விட்டுட்டு இருந்தார். 4-4 அந்த மேட்ச்சை எடுத்தார் கைஸ். ஸோ அதனால் வந்து லாக்கி ஃபெர்கசன் இந்த வருஷம் பயங்கர ஃபார்மில் இருக்கனால விக்கெட்ஸ் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஆர்சிபிக்காக. ஸோ அடுத்தது வந்து டெத் ஓவர்ஸ் போகிறது நம்மளுக்கு வந்து முஸ்டபிசூர் ரஹ்மான், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ்தீப் தான் போடுவார்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க தான் டெத் ஓவர்ஸ் பவுலர்ஸ். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து இம்பேக்ட் பிளேயர்ஸ் பார்ப்போம். இம்பேக்ட் பிளேயரில் பேட்டர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சமீர் ரிஸ்வி இருக்காங்க. அந்த பக்கம் மயங்க் தர். இந்த மயங்க் தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவாக்கோட சித்தப்பா பையன் அது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் நெஃப்யூ அது மாதிரி வச்சுக்கோங்க. சித்தப்பா பையனோ அண்ணன் பையன் அது மாதிரிலாம் எனக்கு கரெக்டாக தெரியாது கைஸ். மொத்தத்தில் நெஃப்யூ, அவ்வளோதான். சரி, இவங்க தான் இம்பேக்ட் பேட்டர்ஸ். இப்போ இம்பேக்ட் பிளேயர் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முகேஷ் சௌத்ரி, அந்த பக்கம் பார்த்தா வைசக் விஜயகுமார் தான் இம்பேக்ட் பவுலராக இருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மிச்சப்படியில் தான் பாய்.